வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இப்போ வருத்தப்பட்ட பாரம் சும வருத்தங்கள் நம்ம குடும்ப வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு விதமான வருத்தம் பாரம் இருக்கும். அது போக வேண்டிய இடத்துக்கு போக தெரியாமல் நம்ம மனசு எங்கே இருக்குதோ அந்த வருத்தம் பாரம் தான் உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஓரோ மனசன்னைக்கே மாற்றிக்கிட்டு போயிடும். அங்கேனா போயிட்டு வரலாம் வருத்தம் பாரத்தை பக்கத்து வீட்டு போயிட்டு உக்காந்துட்டு பேசிக்கிட்டு அது இன்னும் வருத்தம் பாரம் இறக்கி வச்ச மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க தெரியுமாடி அக்கா என்னக்கா இப்படி பண்ணுறாங்க, இவன் அப்படி பண்ணுறான், அவன் பண்ணுறான், அவங்க வீட்டு கதை இப்போ இவங்க கதை சும்மா 3 வீட்டு கதை சேர்ந்துச்சுன்னா அதுக்குள்ள இன்னொரு அம்மா வரும். அக்கா உட்காந்து பேசிக்கிறீங்க, ஏன் கேட்குறா அப்படி பாம்பு கதை எடுத்துக்கிற ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற பாம்பெல்லாம் வர அநேதிக்கு தான் பேச்சு அதே மாதிரி தான். இந்த வருத்தம் பாரம்ன்ற கருத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன எனக்கு வந்துருக்குது. நான் சொல்லிட்டு ஜாம் பண்ணுறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்க எல்லாரும் அப்ப நம்ம எங்க போனோமா, ஆண்டுகிட்டு தான் போனோம். மனுஷன் நம்ம என்ன பண்றோம், வருத்த பாரம் வந்தா கடவுள் சமூகத்துக்கு போக மாட்டோம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல்னா அமைதி. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுனா எப்படின்னா, ஜெபத்தின் மூலமாக தெரியப்படுத்தும் போது அவர் நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கிற கவலையெல்லாம் நம்ம விட்டு போகிறது நம்மளாலே உணர முடியும். அதை மறக்க வச்சுருவாங்க. இருக்குது அப்படி என்னமே இருக்காது. மாத்திரம் சாப்பிட்டு போய் ஆயுதுட்டு அப்புறம் வாடி போகலான்ற மாதிரி அந்த நேரத்துக்கு தான் பார்த்துக்கிறீங்களா, அங்கேயே காமெடி அடிச்சுப்பாங்க அடுத்த நிமிஷத்துல. அப்படியே துக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க இல்லை. அப்போ இந்த காரியங்கள் நம்ம பார்க்குறோம். நான் உண்மையே சொல்றேன், நாங்களும் கஷ்டம் துன்பம் உபத்திரம் பாடுனா என்ன எல்லாமே தெரியும். உங்கள் மத்தியில சிரிக்கிற சந்தோஷம்னா உலகம் தரக்கூட சந்தோஷம். அதனால தான் பேசுறேன். உலகம் தரக்கூட சமாதானம் இருக்கிறதுனால தான் புருன்னு வண்டி ஓட்டின்னு வந்துக்கிறோம். அது உலகம் தரல, கடவுள் கொடுத்த வண்டி. அது நாங்க சிரிக்கிறோம் சந்தோஷப்படுறோம்னா கடவுள் கொடுத்த பாக்கியம். அது நீங்களும் என்ன போல இருந்தா வாங்க போறப்பட்டு எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம். நான் ஊழி செய்யினா தான் வருமானம் எங்களுக்கு. ஊழியத்துக்கு போகலாம் வருமானம் வருமா? அப்ப எதுக்கு தான் போறோம் ஊழியத்துக்கு? நாங்க சொல்லுங்க. மறக்கணாரு என்ன நீங்க தான் சொன்னீங்க, அத்தை நீங்களே சொல்லலாமான்னு கேட்பாரு. வேத பாரு உதாரணம் சொல்லு. சரி, அப்போ வருத்த பாரம் வந்துச்சுன்னா நம்ம செய்ய வேண்டியதுன்னா முட்டி போட்டு உழப்பிட்டு அங்கேயே விசப்பா அந்த பாரமெல்லாம் தெரியப்படுத்த. மனுஷக்கிட்ட போய் சொன்னோம்னா பாரம் நீங்காது. அவங்க இன்னும் சொல்லி இன்னும் பாரத்தை ஏற்றி போடுவாங்க, சண்டையை உண்டாக்கி போடுவாங்க, கலகத்தை உண்டாக்கி போடுவாங்க, 1008 பிரச்சனை சொல்லி மனசை கலைச்சி போடுவாங்க. அதனால கர்த்தர் மேல பாரத்தை வச்சு விடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனா கர்த்தர் மேல பாரத்தை வச்சிடு. அப்ப பவுல் அதான் சொல்றாரு, இந்த சரீரத்தில் கூடாரத்தை குடியிருக்கையில் நாம் தவித்து புலம்புகிறோம். உலக பிரகாரமான தேவை, கஷ்டங்கள், துன்பங்கள் யார்கிட்ட போய் சொல்றது? அப்ப ஜெபத்துல தேவனுக்கு தெரியப்படும் போது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருகிறார், அமைதி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டு 6 நாள் வேலை செஞ்சாருங்க, 7வது நாள்ல ஓய்ந்திருந்தான்னு பார்க்கிறோம். அப்போ ஓய்வு என்பதும் இளைப்பாறுதல் என்பதும் அமைதி என்பதும் சமாதானம் என்பதும் ஒன்று. சமாதானம், அமைதி, பிரச்சனை இல்லை, நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், இதுதாங்க நம்ம வாழ்க்கை. எதையும் யோசிக்காதுங்க. எந்த பிரச்சனை ஆண்டுக்கு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டு என்ன சொல்லிட்டாரு, ஒரு மொழி கூட்ட முடியாது, ஒரு மொழி குறைக்கவும் முடியாது. கடவுளுக்கு சரியப்படுத்திட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும் தான். அதனால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதான அருமையான குடும்பத்தாரு கர்த்தர் நம்ம நான் போகணும். அப்போ நம்ம இளைப்பாறுதல் எங்கன்னா அவர் வார்த்தை நம்ம கேட்கும்போது நம்ம ஆத்மாவுக்கு விடுதலையோடு கூடிய நிலைமையில நிம்மதியும் சமாதானம் கிடைக்கிறது. எவ்வளோ பாரத்தோடு நம்ம சபைக்கு வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போது பழமையான ஒரு பிரசங்கம் மலை போன்ற அந்த பிரச்சனை படி போல நீக்குகிறார். சக்தி வாய்ந்த வசனம் தானே. அப்ப வருத்தப்பட்டு பாரத் சுமக்குள்ள எங்க போனோம்? சத்தியத்தை சொல்ற இடத்துக்கு போனோம். நம்ம குரு சொல்ற இடத்துக்கெல்லாம் போக கூடாது. சும்மா
அது நடக்கும், இது நடக்கும், அப்படி நடக்கும், ஆமேன் ஆமேன் சும்மாவே ஆமேன் போட்டு நிற்பாங்க. நடக்காது. கத்தலை பார்க்க போல எங்க ஆமேன் சொல்லிக்கிறது, கொடி போல ஆமேனா. கத்தலை போகாதது கூட என்னது ஆமேன். சோத்திரம் ஓடிவா அது அதுவும் ஆமேன். ஆவிகார் நம்புறான். அதெல்லாம் பாரு நீங்க இது 4 பேர் இருக்கா, எல்லாரும் ஆமீன் போட்டு ஏதோ நல்ல மாதிரி இருந்துட்டு போயிடலாம். என்னன்னைக்கு நல்லா இருக்கணும்ண்ணா. வருத்தப்பட்டு பாரசு மட்டும் நம்ம எங்கே தான் போனோம், ஆண்டுக்கு தான். இப்போ ஆண்டு எங்கே இருக்கிறாருண்ணா, அந்த சத்தியம் எங்கே நம்ம விடுதலை கொடுக்குறோம் அங்கே போய் உட்காந்து கேட்டால் தான் போல அமைதி சமாதானம். அமைதி சமாதானம் இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டு வார்த்தை எங்களுக்குள்ள எப்போ நிறைஞ்சிட்டே இருக்கு, பேசினே இருக்கோம். நீங்கள் பாஸ்டர் உங்களுக்கு தான் வேலை இல்லை பாஸ்டர், உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. நீங்கள் உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு யார் கேட்டுப்பாங்க, நீங்கள் பாஸ்டர். உங்களையும் ஆண்டு ஆசிரிப்பார், வார்த்தை அபிஷேகிப்பார், வசனத்தை கொடுப்பார். நீங்கள் ஆசிரிக்கப்பட்டவளா இருப்பார். ஸ்டெல்லா பேசினா ஒரு தீர்க்கதர்சின்னு சொல்லுவாங்க. ஸ்டெல்லா நீ ஒரு ஜெபம் பண்ணுமான்னு சொல்லுவாங்க ஊரில். இப்படி சொல்லுமா ஆமேன் ஆமேன் அப்படி ஆகணும். இல்லையா ஆமேன். எல்லாரும் ஆண்டு பிள்ளைங்க சிஸ்டர், வருத்தப்பட்டு பாங்க சொல்லிட்டாங்க. வசனத்தை கேளுங்க, ஆத்மா அமைதி கிடைக்க சமாதானம் இருக்கு. டோன்ட் வரி. ஆண்டு ஜெபம்லாமா சரி சொல்லிட்டே போகலாம். ஆனாலும் ஆண்டவர் அன்பு நம்ம எல்லாருக்கும் பொதுவாக